வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் புரட்டி போடுகின்ற கனமழையின் காரணமாக தற்போது வரைக்கும் 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்தீங்கன்னா அறிவித்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை சார்ந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு யுவராஜ் செய்திகள் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துடுங்க நண்பர்களே. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஒட்டு மொத்தமாகவே பல மாவட்டங்கள்ல தற்போது கனமழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருப்பதன் காரணமா நிச்சயமா இந்த மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பை அம்மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. அதற்கு பிறகாக நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. நம்முடைய ராணிப்பேட்டை சொல்லிட்டு செங்கல்பட்டு சென்னை மாவட்டத்திலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் தற்போது வரைக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு தற்போது வெளியிட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னமும் மேலும் பல மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை சார்ந்த அறிவிப்பு வரப்போகிறது அப்படின்னு சொன்னா அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்ற ஒரு வேளையின் காரணமாக நிச்சயமாக பல மாவட்டங்களில் அந்த விடுமுறை சார்ந்த அறிவிப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் நிச்சயமாக 100க்கு 100% பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை சார்ந்த அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களே பார்த்தீங்கன்னா அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இதில் தற்போது ஏதேனும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அம்மாவட்டத்துடைய கலெக்டர்கள் அபிஷியல் டிக்டேட்டட் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள்.